ஹைங்க நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டி வெரைட்டி ரோஸுங்க. இது பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலரில் நாட்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நாட் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இது பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த பெட்டல்ஸ் மாதிரியே இருக்கும். டிஏ ரோஸோட பெட்டல்ஸ் மாதிரியே இருக்கும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், லேயர் லேயராக. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 14 இன்ச் பாட், அதாவது மதர் பிளான்ட்டில் அவைலபிளாக இருக்குங்க. நல்ல பிரான்ச்சஸோட ஒரு 10 பிளான்ட் பக்கம் நம்மக்கிட்ட அவைலபிளுங்க. இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. நம்மக்கிட்ட இப்போ நியூ ஸ்டாக்காக அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வச்சுட்டே இருக்குங்க. ஃப்ராக்ரன்ஸ் இல்லை, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பழைய வெரைட்டி ரோஸ்னே சொல்லலாம், நாட்டி வெரைட்டினே சொல்லலாம். கொத்து கொத்தாக பூக்கும். இது நம்மக்கிட்ட நல்ல தொட்டியில் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் பாட்டில் நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குங்க. இதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா ஈஸியாகவே க்ரோத் ஆகும். இது பெருசாக மெயின்டைன் பண்ணணுன்னால அவசியமே இல்லைங்க. நல்லா ஃபாஸ்ட்டாகவே க்ரோத் ஆகும். அந்தளவுக்கு பூவும் மொட்டு எடுத்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, இதில் மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். பிளான் பாருங்கள், எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தரமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த நாட்டி வெரைட்டி ரோஸ் யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. நல்ல இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பன்னி ரோஸ் கிடைக்கலன்னா இந்த ரோஸுமே பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் கூட இது யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறதுக்கு இந்த பூவுமே யூஸ் பண்ணுறாங்க. பன்னி ரோஸ் கிடைக்கலன்னா நல்ல பிளான்ட் குவாலிட்டியாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. 10 பிளான்ட் பக்கம் அவைலபிளாக இருக்குங்க. 10 பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புஷ்ஷாக தான் இருக்கும். வாட்ஸ்அப்பில் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க.